பாகம் 551. அவந்திகாவின் அத்தையும் மாமாவும் அவளிடம் வந்து முதலை கண்ணீர் வடித்து பாசமழை பொழிந்து கொண்டிருக்க, அவந்திகாவோ மிகவும் கஷ்டப்பட்டு தன் முகத்தில் வெறுப்பை மறைத்து கொண்டிருந்தாள். அவளை மேலிருந்து கீழாக நோட்டம் விட்ட அவளுடைய மாமா ஏதோ உலகத்திலேயே அவர்தான் மிகவும் அக்கறையானவர் போல, அம்மா அவந்திகா, ஏம்மா இப்படி மெலிஞ்சு போயிட்ட? இத்தனை வருஷமா எங்கம்மா இருந்த? நல்லா இருந்தியா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டியா என் தங்கமே? அகிலன் எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? அகிலனோட கால் சரியாகிருச்சாமா என்று அவர் பரபரப்பாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். இந்த சராமாரியான கேள்விகளை கேட்டு அவந்திகாவின் கண்கள் சிவந்தன. அவள் அந்த இடத்திலேயே அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். அகிலனை தவிர இந்த உலகில் அவளுக்கு இருந்த மிக நெருங்கிய உறவு என்றால் இதோ அவள் கண்முன் நின்று கதை அளந்து கொண்டிருக்கிறாரே, இந்த மாமா மட்டும்தான் அவளுக்கு மிக நெருங்கிய இரத்த பந்தம். அவளுடைய பெற்றோர் இறந்த பிறகு அவளும் அகிலனும் அதிகம் நம்பியிருந்த மனிதர் அவர்தான். ஆனால் அவள் எதிர்பார்க்காதது என்னவென்றால், நரேனிடம் ஒரு அபிமானத்தை உண்டாக்கிக் கொள்வதற்காக இந்த மனிதன் அவளையே மயக்க மருந்து கொடுத்து நரேனிற்கு விற்க திட்டம் போட்டதுதான். அப்போது அவளுக்கு 18 வயதுதான் ஆகியிருந்தது. அதனால் என்ன, அவளால் நரேனின் படுக்கைக்கு செல்ல முடியுமா என்ன? அந்த வயதில் அவளது தன்மானம் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் அகிலனின் கால்களுக்கு சிகிச்சை அளிக்க அவளுக்கு பெரும் தொகை தேவைப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவள் பணத்திற்காக அவள் மாமாவின் முன்னால் சென்று நிற்கும் போதும் ஏதோ அவரது குடும்பம் பெரும் வறுமையில் வாடுவது போலவும், அவரிடம் பணமே இல்லாதது போலவும் அவர் பெரும் நாடகம் நடத்துவார். ஆனால் அவளது மாமாவிற்கு ஒரு வாரிசாக குடும்ப சொத்தில் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் அவளுடைய தந்தை அவருக்கு ஆண்டுதோறும் நிறைய பணம் கொடுத்தார் என்பது அவளுக்கு தெரியும். அவந்திகாவின் குடும்பமும் பிசினஸும் பெரும் நஷ்டத்திற்கு வந்த போதும் அவளுடைய மாமாவின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அவர்களிடம் சொந்த காரும் இருந்தது. அப்படி இருக்கும் போது அவர்களால் அகிலனின் சிகிச்சைக்கு மட்டும் பணம் கொடுக்க முடியவில்லை. அவள் என்னதான் அவர்கள் செய்வதையும் பேசுவதையும் பொறுத்து கொண்டு அங்கு இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் அகிலனின் சிகிச்சைக்கு பணம் தர மாட்டார்கள். அத்தோடு அகிலனை வைத்து தன்னிடம் பிளாக்மெயில் செய்ய வாய்ப்பிருக்கிறது என்பதால் தான் அவந்திகா அகிலனை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆனால் இப்போது கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் இவர்கள் எப்படி வந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவந்திகாவிற்கு வந்த கோபத்திற்கு அவர்கள் முகத்தில் நன்றாக அறைய வேண்டும் போல் இருந்தது. ஆனால் இப்போது அவள் இருந்த நிலையில் அவளால் அப்படி செய்ய முடியவில்லை. இப்போது அவர்களை பொறுத்தவரை அவள் தன் நினைவாற்றலை இழந்து விட்டாள். அப்படி இருக்கும் போது இவர்கள் யார் என்றே தெரியவில்லை என்றுதான் அவள் பாசாங்கு செய்தாக வேண்டும். அவள் மனதில் இருந்த கோபத்தை அவள் முகத்தில் காட்டாமல் இருப்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. ஆழமாக மூச்சை இழுத்து விட்டவள் இறுதியாக குழப்பமான முகபாவத்தோடு அவர்களை பார்த்து, நீங்க என்றாள். அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்குத்தான் காத்திருந்தவர்கள் போல் இருவரும் ஒரே நேரத்தில் கோரஸாக, நாங்க உன்னோட மாமா அத்தமா என்றார்கள். அதைத் தொடர்ந்து உற்சாகமாக அவள் கையை பிடித்த அவளது மாமா, அவந்திகா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நாங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டோமா? நீ சின்ன வயசா இருக்கும்போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிட்ட என்றார். அவர் சொன்ன விதம் இருக்கிறதே, அப்பப்பா, அவந்திகாவிற்கு மட்டும் உண்மை தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக அவன் நடிப்பை அவள் உண்மை என்று நம்பியிருப்பாள். பிறகு ஏதோ சந்தேகமாக பார்ப்பது போல் அவள் கையை பிடித்திருக்கும் அவளது மாமாவின் கையை பார்த்தவள், எனக்கு உங்க 2 பேரையும் ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு என் கைய விடுங்க என்றாள். அதிர்ந்து போனவர் போல் அவளை பார்த்து அவள் மாமா ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவள் கையை விடுவித்தார். அம்மா அவந்திகா, நீ பெங்களூரு திரும்பி வந்த அப்புறம் ஏன் எங்க 2 பேரையும் வந்து பார்க்கவே இல்ல? அந்த கோர சம்பவம் நடந்து உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் நீ எங்க வீட்டுல தானே என்று அவள் மாமா கதை சொல்ல ஆரம்பிக்கவும் ஒரு பெருமூச்சு விட்ட அவந்திகா, இங்க பாருங்க, நிஜமாவே நீங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு என்ன விடுறீங்களா? எனக்கு வேலை இருக்கு
என்றாள். இதை சொல்லி முடித்த அவந்திகா அதற்கு மேலும் அவர்களது முகத்தை பார்த்து கொண்டு அங்கு நிற்க பிடிக்காமல் அந்த இடத்தை விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். ஆம், இந்த உலகத்தில் அவளுக்கு என்று அவள் தம்பியை தாண்டி இருந்த ஒரே இரத்த பந்தம் அவளது மாமா மட்டும்தான் என்றாலும் அவரை அவள் வாழ்நாள் முழுவதும் வெறுத்து கொண்டுதான் இருப்பாள். அவர்கள் செய்த தவறிற்காக அவள் அவர்களை பழிவாங்க விரும்பவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை வெறுப்புடன் வாழ்வதாகவும் அடுத்தவர்களை நினைத்து தன்னைத்தானே தண்டிப்பதாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவள் அலுவலகத்தை நோக்கி நடந்தபோது உள்ளே இருந்து வெளியே வந்த அலீனா அவந்திகாவின் கையை பிடித்து, அவந்திகா, என்னோட அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க, நீ அவங்கள பாத்தியா என்றாள். முகம் சுளித்து அவள் கையை பார்த்தாள். நிச்சயமாக பகல் நேரத்தில் இத்தனை நபர்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில் அலீனா தன்னுடைய குழந்தைக்கு தீங்கு செய்ய துணிய மாட்டாள் என்ற நம்பிக்கை அவந்திகாவிற்கு இருந்தது. அதே நேரம் அவள் இப்போது என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாள் என்று தெரியாமல் அவந்திகா அவளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் வேகமாக அவளை இழுத்து கொண்டு தன் பெற்றோரிடம் சென்ற அலீனா, அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவள் அப்பாவும் அம்மாவும் அங்கு வந்தது தெரியாதது போல் கேட்டாள் அலீனா. அவள் நடிப்பிற்கு ஈடு கொடுக்கும் விதமாக அவளது அப்பாவும், அலீனா, உனக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, சோ நீ நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது, அதான் நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்தோம் என்றார். வேகமாக தலையசைத்த அலீனா, ஆமாப்பா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எப்பெல்லாம் நான் வெளியே சாப்பாட்டை பாக்குறேனோ அதெல்லாம் எனக்கு சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குது, சும்மா வாந்தி வர்ற மாதிரி தான் இருக்கு என்றாள். அதுவரை அமைதியாக இருந்த அலீனாவின் அம்மா, இது மாதிரி உனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா குழந்தை பையனாத்தான் இருக்கும் என்றாள். இவர்கள் ஏதோ பேசிவிட்டு போகட்டும் என்று கிளம்ப தயாராக இருந்த அவந்திகா இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டென திரும்பி நம்ப முடியாமல் அலீனாவின் வயிற்றை பார்த்தாள். என்னது, அலீனா கர்ப்பமா இருக்கிறாளா? இது அவந்திகாவிற்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அப்படி என்றால் அலீனா கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை தன்னிடம் காட்டிக்கொள்ளத்தான் அவர்கள் இப்படி ஒரு நாடகத்தையே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவந்திகாவிற்கு புரிந்தது. அன்று ஹாஸ்பிட்டலில் அலீனா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னதை அவந்திகா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகும் அவள் வெறுமனே அப்படி சொன்னாள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போதுதான் அவள் சொன்னது உண்மை என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. இப்போது அலீனா அவளை திரும்பி பார்த்து புன்னகைக்கவும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. சந்தேகமே இல்லை, நரேனின் குழந்தையை அலீனா வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிவிக்கத்தான் இவர்கள் இத்தனை சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் அவர்கள் அவந்திகா நரேனை விட்டு போக வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு நகைச்சுவை! அலீனா நரேனுடன் பல ஆண்டுகளாக இருக்கிறாள். அவள் இப்போது கர்ப்பமாக இருப்பது ஒன்றும் ஆச்சரியமல்ல என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அவள் திரும்பி அலுவலகத்திற்குள் நடந்தாள். அவள் அலுவலக கட்டிடத்திற்குள் நுழைந்த பிறகு தன் அம்மாவை பார்த்த அலீனா, அம்மா, அவளுக்கு நாம சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா என்றாள். சிறிது யோசனையுடனேயே தலையசைத்த அவளுடைய அம்மா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு புரிஞ்சிருக்கணும் தான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவளும் தானே கர்ப்பமா இருக்கா என்றாள். அலீனாவும் புரிந்தது என்பது போல் தலையசைத்தாள். அதே நேரம் அலீனாவிற்கு அருகே நின்று கொண்டிருந்த அவளது தந்தை அவந்திகா அலுவலக கட்டிடத்திற்குள் திரும்பி செல்லும் போது அவளையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். சில வினோதமான காரணங்களால் பல வருடங்களுக்கு முன்பு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த சிறு பெண் அவந்திகா இப்போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாறிவிட்டதாக அவர் உணர்ந்தார். என்னதான் அலீனா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அவந்திகாவிற்கு தெரிந்தாலும் அவள் நரேனை விட்டு போவாளா என்பது சந்தேகம்தான் என்று தன் மனதில் நினைத்து கொண்டார் அலீனாவின் அப்பா. மதியம் அவந்திகாவிற்கு அதிக வேலை இல்லை. அவள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறிது நேரம் மட்டும்தான் பிராட்காஸ்டிங் செய்தாள். அதன் பிறகு அவளுக்கு பிரின்ஸிடமிருந்து போன் வந்தது. ஹேய் லவ்தியா, நீ எப்ப வந்து எங்க கூட பிராக்டிஸ் பண்ண போற? ஒரு டீம் மெம்பர் இல்லாம நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும் என்றான். இந்த பிரின்ஸ் இருக்கானே, பொய் சொல்றதுல கில்லாடியா இருக்கான்.
இவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட அவந்திகா ஏதோ பேச வாய் திறந்த நேரம் பிரின்ஸ் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். ஹே லவ்தியா, நீ ஹெட் குவார்டர்ஸ்ல போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்பவே நல்லது. இனி நாங்களும் நம்ம டீம் மெம்பர்ஸும் அங்கேயே வந்துடலான் இருக்கோம். எங்க பிராக்டிஸ அங்கேயே வச்சுக்கிறோம். அப்பவாச்சும் உனக்கு எங்க கூட பிராக்டிஸ் பண்ண டைம் கிடைக்குமா என்று பிரின்ஸ் கேட்கவும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. பிரின்ஸ், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ பிசி டீம் நரேன் குடும்பத்தோடதா என்றாள். என்ன லவ்தியா நீ, இது உனக்கு முன்னவே தெரியாதா என்ன? நம்ம டீமோட பாஸ் மிஸ்டர் நரேன் தான். சரி, நீ அதெல்லாம் விடு. டெல்லியில நடக்க போற ஃபைனல் மேட்ச்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சோ நம்ம ஒழுங்கா பிராக்டிஸ ஆரம்பிக்கணும். எப்பெல்லாம் உனக்கு டைம் இருக்கோ ஒழுங்கா பிராக்டிஸ்க்கு வா, இல்லனா நாங்க எல்லாரும் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துருவோம் என்றான். டெல்லியில் ஃபைனல் என்றதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவள் சென்னையிலிருந்து கிளம்பிய போது அவளுடைய ஆர்டி டீம் டெல்லியில் நடக்க போகும் அந்த ஃபைனல் மேட்சிற்கு தான் தீவிரமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த டெல்லியில் நடக்க இருக்கும் ஃபைனல் மேட்ச் அதற்கு முன்னர் நடந்த மேட்ச்களை போல் இருக்காது என்றும், இதற்கு நாடு முழுவதும் உள்ள மிக திறமையான பிளேயர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்றும் அவள் முன்பே ஒரு சிறு ஆராய்ச்சி செய்து வைத்திருந்தாள். உண்மையை சொல்ல போனால் அவளது ஆர்டி டீமை விட பிரின்ஸின் பிசி டீம் மிகவும் திறமையாளர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களது டீமிற்கு சென்று அவந்திகா ஒரு பிளேயராக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சாக இருந்தாலும் சரி, அது அவளது டீமிற்கும் அவள் டீமில் இருக்கும் அனைத்து பிளேயர்களுக்கும் அவள் துரோகம் செய்வது போன்றதாகும். அதே நேரம் இப்போதைக்கு சென்று பிசி டீமோடு பிராக்டிஸ் செய்து அவர்களது தந்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதும் அவளுக்கு தவறான வழிமுறையாக தெரிந்தது. இருப்பினும் இந்த நேரத்தில் அவள் பிரின்ஸ் சொன்னதை நிராகரிக்கவும் முடியாது. ஏனென்றால் அவள் கிளப்பில் சேரவில்லை என்றால் ஏன் என்று நரேனிடமிருந்து கேள்வி வரும். அவள் அந்த டீமில் ஒரு பிளேயர் என்று பிரின்ஸும் நரேனும் ஒன்றாக சேர்ந்து சொன்னால் அவந்திகா அதற்கு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவளுக்கு ஞாபகங்கள் திரும்பி வந்துவிட்டது என்னும் சந்தேகம் நரேனுக்கு தோன்ற ஆரம்பித்துவிடும். அது அவள் தலையில் அவளை மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல் ஆகும். அவள் தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டாள். இந்த நேரத்தில் தானாக எந்த முடிவும் எடுக்காமல் எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும், அதன் போக்கில் போகலாம் என்று விட்டுவிடுவதுதான் நல்லது என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அவந்திகா இதையே மனதில் நினைத்து கொண்டு நீண்ட நேரமாக எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கவும், லவ்தியா, நீ ஏன் எதுவும் பேச மாட்ற? சரி விடு, நான் நாளைக்கு நம்ம டீம் மெம்பர்ஸோட ஆபீஸ்க்கே வந்துடுறேன். அங்கேயே நம்ம பிராக்டிஸ வச்சுக்கலாம். இப்பவே நரேன் சாருக்கு கால் பண்ணி ஆபீஸ்லயே நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்றேன் என்று சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் போனை கட் செய்தான். அவந்திகாவும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் பேசியதை வைத்து அவனும் நரேனும் நெருக்கமானவர்கள் போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. பாகம் 552. பிரின்ஸ் அவந்திகாவிடம் போனில் பேசியதை வைத்து பிரின்ஸும் நரேனும் மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதை அவந்திகா அறிந்து கொண்டாள். ஆனால் பிரின்ஸுக்கு அவந்திகா மற்றும் நரேனுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை பற்றி எதுவும் தெரியாது. மாலை அலுவலகத்திலிருந்து வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்ததும் அங்கு அரவிந்தின் கார் நின்று கொண்டிருந்தது. வேகமாக சென்று காரில் ஏற முயலும் போது பின்னால் இருந்து யாரோ அவந்திகா என்று கூப்பிடுவதை போல இருந்தது. அவந்திகா சட்டென பின்னால் திரும்பி பார்த்தபோது அங்கு அவந்திகாவின் மாமா பிரபாகர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்து திடுக்கிட்ட அவந்திகா, இங்க எதுக்கு வந்தீங்க என கேட்டாள். பெருமூச்சு விட்ட அவர், அவந்திகா, உனக்கு இன்னும் என் மேல இருக்க வெறுப்பு போகலையா? நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சொல்லலனா என்னோட மனசுல இருக்கிற பாரம் என்னைக்குமே குறையாது என்றார். உங்ககிட்ட பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ எனக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிளீஸ் இப்போ என்ன போக விடுறீங்களா என முகச்சுளிப்புடன் சொன்னாள் அவந்திகா. அப்படின்னா உங்க அப்பா அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா என்று கேட்டார் பிரபாகர். அதை கேட்டதும் அவந்திகா அதிர்ச்சியுற்றாள். அவளது கண்கள் அகலமாக விரிந்தன. பிரபாகரை திகைப்புடன் நோக்கிய அவந்திகா, என்ன சொல்றீங்க?
என்று சத்தமாக கேட்டாள். அருகில் இருந்த ஒரு இடத்தை சுட்டி காட்டிய பிரபாகர், அங்க போய் பேசலாம் அவந்திகா என்றார். அரவிந்த் காரில் இருந்ததால் அவந்திகாவும் பிரபாகர் காட்டிய இடத்தில் சென்று பேச முடிவெடுத்தாள். அவள் மெல்ல அந்த இடத்தை நோக்கி நடந்தாள். எனக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு, எதுவுமே இப்ப ஞாபகம் இல்ல, அதனால நீங்க சொல்றத நான் கேக்குறேன் என்றாள் அவந்திகா. ஜெர்ரி பில்டிங் அசம்பாவிதம் நடந்தப்போ அந்த ப்ராஜெக்ட்ல இருந்த உன் அப்பா அம்மா மேலதான் பழி வந்து விழுந்துச்சு. அது உங்க குடும்பத்தோட பேரை மொத்தமா கெடுத்துச்சு. அந்த சமயத்துல எங்க குடும்பத்துக்கிட்ட சுத்தமா பணமே கிடையாது. எங்களோட அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் கூட நாங்க ஓட வேண்டியதா இருந்துச்சு. இப்பவும் கூட நான் எதையும் பெருசா சம்பாதிச்சிடல. அலீனாவோட ட்ரீட்மெண்ட் முழுசுக்கும் என்கிட்ட பணம் வேணும்னா நான் இன்னும் ஓடி ஓடி சம்பாதிக்கணும். அதனால நீ எங்க மேல கோபப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அவந்திகா என்றார் பிரபாகர். இப்படி பொய்யெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்துறதுக்கு தான் என்னை இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறாரா, இல்ல எனக்கு உண்மையிலேயே பழசெல்லாம் மறந்துருச்சான்னு டெஸ்ட் பண்றாரா என யோசித்த அவந்திகாவிற்கு அவர் பேசியதெல்லாம் எரிச்சலை தான் உண்டு பண்ணி இருந்தது. வேற ஏதாச்சும் சொல்லணுமா, இல்ல அவ்வளவுதானா என பிரபாகரிடம் கேட்டாள் அவந்திகா. அவள் கேட்டதும் சிறிது நேரம் அமைதியாக நின்ற பிரபாகர், அவந்திகா, உனக்கு அந்த கட்டிட விபத்து பின்னால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்றார். அவர் அவ்வாறு சொன்னதும் அவந்திகாவின் கண்கள் ஆர்வத்தில் விரிந்தன. அவள் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருக்க பிரபாகரே தொடர்ந்து பேச தொடங்கினார். அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுக்கு காரணம் அதுல பயன்படுத்தப்பட்ட தரக்குறைவான பொருட்கள் தான் சொன்னாங்க. ஆனா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உன்னோட அப்பாவும் அம்மாவும் லாபத்துக்காக தரக்குறைவான பொருட்களை பயன்படுத்தி மனுஷங்களோட உயிரோட விளையாடுற கொடூரமான மனசு கொண்டவங்க இல்லைன்னு. ஆனாலும் அப்படி ஒரு விபத்து நடந்தது உண்மைதான். அப்படிங்கிறப்போ அந்த தப்பு எங்க நடந்துச்சுன்னு தான் நாம பார்க்கணும். அப்படி தரக்குறைவான பொருட்கள் தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுல கிடைச்ச லாபம் இருக்குமே, அந்த பணம் எங்க போச்சு என்று கேட்டார் பிரபாகர். அவர் பேச பேச ஏதோ மர்மங்கள் விலகுவதற்கான அறிகுறிகள் அவந்திகாவிற்கு தென்பட அவள் எதுவும் பேசாமல் தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என கேட்பதற்கு ஆர்வமாக நின்று கொண்டிருந்தாள். இதையும் நீ யோசிச்சு பார்க்கணும் அவந்திகா. எப்போ அந்த கட்டட விபத்தினால உங்க குடும்பம் உடைஞ்சு போய் சின்ன பின்னமானதோ அதுக்கப்புறம்தான் நரேன் குடும்பம் வளர ஆரம்பிச்சது. அவங்க அப்பா இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பிசினஸ் மேனா மாறினாரு. நரேன் குடும்பம் தான் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளுங்க. அவங்க சொன்னதுபடிதான் அந்த கட்டடத்துல பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுனாங்கன்னு ஒரு தடவை நரேன் குடும்பத்துல பேசிக்கிட்டத கூட நான் கேட்டிருக்கேன். அவந்திகா, நீ புத்திசாலி பொண்ணுமா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் பிரபாகர். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா பின்னர் மெல்ல தலையை அசைத்து, எனக்கு பழசெல்லாம் சுத்தமா எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, நரேன் கெட்டவருனா உங்க பொண்ணு அலீனா அவர் கூடவே சுத்திட்டு இருக்கிறப்போ நீங்க அதை ஏன் தடுக்கல? இப்ப புரியுது. அலீனா இப்போ கர்ப்பமா இருக்கிறா. இப்ப நீங்க நரேனை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொன்னா நான் அவரை விட்டு போயிருவேன்னு தானே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்றாள் அவந்திகா. அவந்திகா அப்படி சொன்னதும் அடக்கவே முடியாமல் அவந்திகா என்று கத்தினார் பிரபாகர். அவரை பார்த்து சிரித்த அவந்திகா, இங்க பாருங்க, உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள எந்த விதத்திலையும் பாசமோ நல்ல உணர்வுகளோ தோணல. அதுல இருந்தே நமக்குள்ள நல்ல உறவு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப போறதில்ல என்றாள். அதை சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்லும் போது, அவந்திகா, அலீனா இப்போ கர்ப்பமா இருக்கிறா. அவளோட வயித்துல வளர்றது நரேனோட குழந்தை. அவங்க 2 பேருக்கும் நடுவுல நீ எதுக்காக இருக்கணும் என்றார் பிரபாகர். இதை கேட்டதும் பிரபாகரை முகம் சுளித்தவாறே திரும்பி பார்த்தாள் அவந்திகா. அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் இவ்வளவு நேரம் பேசியதெல்லாம் இதற்காகத்தானா என்று தோன்றியது அவந்திகாவிற்கு. அவரை ஏதாவது சொல்லி ஏமாற்றி விளையாட வேண்டும் என கிரிமினலாக யோசித்தாள் அவந்திகா. சரி, எனக்கும் உங்க நிலைமை புரியுது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என தன் வயிற்றில் கையை வைத்துக்கொண்டு அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள் அவந்திகா. பிரபாகர் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்.
உங்ககிட்ட சொல்றேன். இதோ என் வயித்துல வளருதே இந்த குழந்தையையும் கூட நரேன் அவரோட குழந்தைன்னு தான் சொன்னாரு என மெல்லிய குரலில் சொன்னாள் அவந்திகா. அதை கேட்ட பிரபாகர் அப்படியே திகைத்து போய் நின்றார். அவந்திகாவே தொடர்ந்து பேசினாள். என்னோட வயிற்றுலயும் நரேன் குழந்தை தானே வளருது. நீங்க உண்மையாவே என்னோட மாமானா நரேன் கூட நான் சேர்றதுக்கு எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் மாமா. அலீனா என்னை விட பெரிய பொண்ணு, நான் தானே சின்ன பொண்ணு. நான் கேக்குறத தானே நீங்க வாங்கி கொடுக்கணும் என முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு பேசினாள் அவந்திகா. பிரபாகருக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அப்படியே எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். தான் நினைத்தபடியே அவரை குழப்பத்தில் கொண்டு போய் விட்ட உற்சாகத்தில் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே காரில் போய் உட்கார்ந்து கொண்டாள் அவந்திகா. காரில் அமர்ந்ததும் அவந்திகாவிற்கு கண்கள் கட்டி கொண்டு வந்தது. அவள் மண்டைக்குள் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றத் தொடங்கின. இன்று மதியம் அலுவலகத்தில் நரேனிடம் நெருங்கி பழகுவதையெல்லாம் நினைத்து அவமானமாக உணர்ந்தாள். ஆனால் இப்போது தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவர்களின் மரியாதையையும் நற்பெயரையும் இழந்ததற்கு நரேன் குடும்பம்தான் காரணம் என தெரிய வந்திருப்பதால் அவர்களின் பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைத்து அவர்கள் மீதான பொய்க் குற்றச்சாட்டை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் வரையில் ஓய்வதில்லை எனவும் அதுவரையில் எல்லாவற்றையும் பொறுத்து போக வேண்டும் என்றும் தன் மனதை அசுவாசப்படுத்திக் கொண்டாள். இப்போதுதான் அவள் மனம் சற்று நிதானமாக உணர்ந்தது. அடுத்த நாள் வழக்கம் போல அரவிந்த் அவந்திகாவை அவளது அலுவலகத்திற்கு கொண்டு போய்விட்டான். அவந்திகா அலுவலகத்திற்குள் நுழைந்த போது அங்கு நரேன் எங்கும் தென்படவில்லை என்பதை அவந்திகா கவனித்தாள். ஒருவேளை அவனுக்கு அந்த அலர்ஜி அதிகமாகிவிட்டதால் ஆபீஸ் வரவில்லையோ என யோசித்தவாறே தனது இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அவளுக்கு அங்கு வேலை அதிகம் இல்லாததால் வெறுமனே உட்கார்ந்து தனது போனை பார்த்து கொண்டிருந்த போது நரேனிடமிருந்து அவளுக்கு கால் வந்தது. அவனது கால் வந்ததும் சற்று சுதாரிப்புடன் போனை எடுத்து காதில் வைத்தாள் அவந்திகா. அவந்திகா, இன்னைக்கு என்னால ஆபீஸ் வர முடியாது. எனக்கு வீட்ல ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீ ஒன்னு பண்ணணும். என்னோட கேபின்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஒன்னு இருக்கு. அதை எடுத்துட்டு இப்போ உடனே என்னோட வீட்டுக்கு வா என்று சொன்னான் நரேன். நரேன் சொன்னதை கேட்டதும் அவந்திகாவிற்குள் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. அந்த அக்கவுண்ட் நோட்டை தேடி எடுப்பதற்கு இதுதான் சரியான வாய்ப்பு என்பதை யோசித்த அவந்திகா மனதிற்குள்ளேயே ஒரு குத்தாட்டம் போட்டாள். இதை விட்டால் வேறு வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என தெரியாது என்பதை உணர்ந்த அவந்திகாவின் கண்கள் பிரகாசமாக மின்னியது. அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க தனது தொண்டையை செருமிய நரேன், அவந்திகா இருக்கியா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொன்னது அவ்வளோ பெரிய வேலையா என்ன? இப்படி அமைதியா எதுவும் பேசாம இருக்க என்றான் நரேன். ஆமா, பெரிய வேலைதான். உண்மையிலேயே இது எனக்கு கிடைச்சிருக்க பெரிய வேலைதான் என தனது மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் அவந்திகா. இந்த பெரிய வேலைதான் இப்போது அவளுக்கு தேவையானதாக இருக்கிறது. ஹே அவந்திகா, உன்னாலதானே நான் அலர்ஜி வந்து வீட்டுல படுத்து கிடக்கிறேன். சோ நீ இந்த வேலைய செஞ்சுதான் ஆகணும். அந்த டாக்குமெண்ட நீ தான் எடுத்துட்டு வரணும். முடியாதுன்னு சொல்லாத என்றான் நரேன். இவன் என்ன, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இதுல எனக்கு ஆர்வம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? இதை எப்படி செய்யாம போவேன்? டேய் நரேனு, இந்தா போறேன் உன் கேபினுக்கு என மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டவள், சச்ச அதெல்லாம் இல்ல நரேன், எனக்கு இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இப்போ உங்க கேபின்ல போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கட்டுமா என கேட்டாள் அவந்திகா. சரி அவந்திகா என்று மெதுவாக சொன்னான் நரேன். அதன் பிறகு அது என்ன டாக்குமெண்ட், அது அவனது கேபினில் எங்கு இருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் அவந்திகாவிற்கு சொன்னான் நரேன். அவந்திகா, நான் ரவி கிட்ட சொல்லியிருக்கேன், நீ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு கீழே போ, அங்க ரவி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்று சொன்னான் நரேன். சரி ஓகே, ஆனா நான் எப்படி உங்க ரூம்குள்ள போறது என கேட்டாள் அவந்திகா. உன் கையில நான் கொடுத்த கார்டு இருக்குல்ல, அது மூலமா என்னோட ஆபீஸ்ல எல்லா கதவையும் உன்னால அக்சஸ் பண்ண முடியும். அதை வச்சு நீ என் ரூமை ஓபன் பண்ணி போய் எடு என்றான் நரேன். என்னது, இந்த கார்டு அவ்வளவு முக்கியமானதா?
நரேன் என்னை அவ்வளவு நம்புகிறானா என மனதிற்குள் நினைத்து ஆச்சரியப்பட்டாள் அவந்திகா. ஆனால் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு அந்த கார்டை எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து அவந்திகா வெளியேறினாள். அவந்திகா அங்கு சென்றபோது அங்கு அலீனா நடந்து வருவதை பார்த்தாள். அலீனாவும் ஹெட் ஆபீஸில் வேலை பார்ப்பவள்தான். அவந்திகாவை அலீனா அங்கு கண்டதும் அவள் பார்வையை சுருக்கி, எங்க போற நீ என கேட்டாள். தனது புருவத்தை உயர்த்திய அவந்திகா, நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றாள். அவந்திகா அவ்வாறு சொன்னதும் அலீனாவுக்கு சுர்ரென்றானது. அவள் தனது உதட்டை கடித்து கொண்டவள், ஹலோ அவந்திகா, ஏதோ நரேனுக்கு உன்னை பிடிக்குங்கிறதால நீ என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இது ஆபீஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நீ உன்னோட சீட்ல இல்லாம இப்படி சுத்திட்டு இருப்ப. ஆனா நாங்க எதுவும் கேட்க கூடாதா என கோபமாக கேட்டாள் அலீனா. அலீனா பேசியதை கேட்டு சிரித்த அவந்திகா, ஓ, இப்போ நான் என்னோட சீட்ல இல்லாததான் உன்னோட பிரச்சனையா? நான் என்ன வேலை பாக்குறேன்னு பாக்குறது தான் உன் வேலையா என்ன? நான் வேலை பார்க்காம சுத்திட்டு இருக்கிறத உன்னால பொறுத்துக்க முடியலனா போய் அத நரேன் கிட்டேயே சொல்லு என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தாள். அலீனா கோபத்தில் முறைத்துவிட்டு அவந்திகாவையே பின்தொடர்ந்தாள். அலீனா தன்னை பின்தொடர்ந்து வருவதை பார்த்த அவந்திகா ஒரு நிமிடம் நின்று அவளை திரும்பி பார்த்து, ஏய் நில்லு, இப்ப எதுக்கு நீ என்னவ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க என்று கேட்டாள். அவந்திகாவை பார்த்து மெதுவாக சிரித்த அலீனா, ஹலோ, நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணி வரல. எனக்கு இந்த பக்கமா ஒரு வேலை இருக்கு, அதனால வரேன். சொல்ல போனா நீ தான் எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க. ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? இந்த ஆபீஸ்ல நீ எங்க வேணா போலாம், அதை யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஆனா நான் போறத மட்டும் நீ கேள்வி கேப்பியா? இது என்னடா நியாயம் என்றாள். அவள் பேசியதை கேட்டு புருவத்தை உயர்த்திய அவந்திகா, என்னமோ பண்ணு என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று டைரக்டரின் லிப்டிற்குள் நுழைந்தாள். பாகம் 553. அலீனா தன்னை பின்தொடர்ந்து வந்ததை கண்டு கொள்ளாத அவந்திகா வேகமாக சென்று நரேன் மட்டும் உபயோகிக்க கூடிய டைரக்டர் லிப்டுக்குள் நுழைந்தாள். அவளுடனேயே சேர்ந்து அலீனாவும் அந்த லிப்டிற்குள் நுழைய முற்பட அவளை தடுத்து நிறுத்திய அவந்திகா, அலீனா, நீயும் இந்த லிப்ட்ல வரணும்னா உன்னோட ஆக்சஸ் கார்டை அதுல ஸ்வைப் பண்ணு என்றாள். நான் எதுக்காக ஸ்வைப் பண்ணணும்? நீ இந்த லிப்ட்ல போறப்போ நான் வரக்கூடாதா என்ன என்று கேட்டாள் அலீனா. நான் என்னோட ஆக்சஸ் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதே மாதிரி நீயும் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்தா நீயும் இந்த லிப்ட்ல தாராளமா வரலாம். என்னோட ஆக்சஸை யூஸ் பண்ணி நீயும் வர்றத நான் விரும்பல. ஒருவேளை உன் கார்டுல இந்த லிப்ட்ல ஆக்சஸ் பண்றதுக்கான வசதி இல்லைன்னா நீ நரேன் கிட்ட ஆக்சஸ் வாங்கின அப்புறம் இந்த லிப்டை யூஸ் பண்ணிக்கோ என்றாள் அவந்திகா. அவந்திகா பேசியதை கேட்டு அலீனாவிற்கு மிகுந்த பொறாமையாக இருந்தது. எனக்கு இல்லாத உரிமை எல்லாம் இவளுக்கு இருக்குதா என்ன என்று நினைத்து மனதிற்குள்ளேயே பொறுமினாள் அலீனா. நான் இவ்வளவு வருஷமா நரேன் கூடயே இருக்கேன். ஆனா என்கிட்ட கூட இந்த ஆபீஸ் மொத்தத்தையும் அக்சஸ் பண்ற மாதிரியான கார்டு எதுவும் இல்ல. ஆனா இப்ப வந்த இவளுக்கு அதை கொடுத்திருக்கான். இதெல்லாம் ரொம்பவே அநியாயம் என்று மனதிற்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தாள் அலீனா. பிறகு தன் உதட்டை கடித்து கொண்டு அருகில் இருந்த அனைவருக்குமான லிப்டில் ஏறிக்கொண்டாள். உள்ளே சென்று லிப்ட் கதவுகள் மூடிய போது அலீனாவின் ஆக்ரோஷமான முகம் அதில் பிரதிபலித்தது. அலீனாவின் செயல்கள் அவந்திகாவிற்கு அருவருப்பை உண்டாக்கின. அலீனா மற்றொரு லிப்டில் ஏறி தன்னை பின்தொடர்ந்து வந்தால் என்ன செய்வது என யோசித்தாள். தன்னுடைய செயல்பாடுகளை அலீனா கவனித்து தன் திட்டத்தை தெரிந்து கொண்டால் மொத்த காரியமும் கெட்டுவிடும் என்று யோசித்த அவந்திகாவிற்கு சிறிது படபடப்பாக இருந்தது. பின்னர் எதை பற்றியும் யோசிக்காமல் லிப்டின் பட்டனை அழுத்தி நரேனின் அலுவலக அறை இருக்கக்கூடிய புளோரில் சென்று இறங்கினாள். அவந்திகா அங்கு வருவாள் என்பது ஏற்கனவே அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லப்பட்டிருந்ததால் அவந்திகாவை வரவேற்க அவள் லிப்டின் வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவந்திகா நரேனின் அலுவலக அறைக்குள் வருவது இது முதல் முறை இல்லை என்பதால் அவளுக்கு அந்த அறை புதிராகவோ இல்லை. அறைக்குள்ளிருந்து வெளியே ஒரு துளி சத்தம் கூட கேட்காத அளவிற்கு அந்த அறை பெருத்த அமைதியாக இருந்தது. அறைக்கு வெளியே அசிஸ்டன்ட் அமைதியாக அமர்ந்திருந்தாள்.
காரணமில்லாமல் நரேனின் அறைக்குள் வரும் துணிவு அந்த பெண்ணிற்கு இல்லை. அவந்திகா நிதானமாக அந்த அறையை சுற்றி பார்த்தாள். நரேன் சொன்ன அந்த டாக்குமெண்ட் அங்கிருந்த டிராவில் இருந்தது. அவந்திகா மெதுவாக திரும்பி கதவு பக்கமாக பார்த்த அந்த நேரத்தில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏதோ அவசர வேலை வந்தது போல் வேகமாக எழுந்து எங்கேயோ சென்றாள். அவந்திகாவிற்கு பெருத்த நிம்மதியாக இருந்தது. தன்னை யாரும் கவனிக்காமல் இப்படி ஒரு தனித்த சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது அந்த கடவுள் தனக்கு தந்த வாய்ப்பு என்று நினைத்து கொண்டாள். வேகமாக இரண்டாவது டிராயரை திறந்து தேடினாள். ஒன்றுமில்லை. பிறகு மூன்றாவது டிராயரை பார்த்து திறந்து தேடினாள். அதிலும் அவளுக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லை. அடுத்த டிராயரில் அவளுக்கு தொடர்பில்லாத பல முக்கிய ஆவணங்கள் இருந்தன. நிமிர்ந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். திடீரென்று அவள் பார்வை ஒரு படத்தின் மீது விழுந்தது. அவள் புத்திசாலித்தனமாக கதவை சாத்திவிட்டு திரும்பி நரேனின் அறைக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். பின்னர் அவள் படத்திற்கு நடந்து சென்று கையை நீட்டி அந்த பக்கவாட்டில் தள்ளினாள். அங்கே ஒரு சின்ன அலமாரி போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. உண்மையில இந்த நரேனுக்கு சுத்தமா மூளையே இல்ல. இந்த டெக்னிக் எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படத்திலே வந்தாச்சு. இந்த முட்டாள் இன்னும் இதுல வச்சா சேஃபா இருக்கும் நம்பிட்டு இருக்கானா என்ன என்று அவனை மனதில் திட்டிக் கொண்டே அந்த பாதுகாப்பு அலமாரியை திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த அலமாரியின் பாஸ்வேர்ட் என்ன என்பது அவந்திகாவிற்கு தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தாள். நீண்ட நேரம் யோசித்தவள் நரேனின் பிறந்த தேதியை போட்டு பார்த்தாள். துரதிர்ஷ்டவசமாக அது தவறான பாஸ்வேர்ட் என்று செய்தி வந்தது. அவளுக்கு இன்னும் மொத்தம் 3 வாய்ப்புகள் தான் இருந்தது. உதட்டை கடித்துக் கொண்டே அவன் தாயின் பிறந்த தேதியை போட்டு பார்த்தாள். அதுவும் தவறு என்று வந்தது. இப்போது அவந்திகாவிற்கு கொஞ்சம் பதற்றமாக ஆரம்பித்தது. அடுத்து அவனது அப்பாவின் பிறந்த தேதியை ஞாபகப்படுத்தி அதை போட்டு பார்த்தாள். இந்த முறையும் அவளுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. அவள் தன் இறுதி முயற்சியில் இறங்கினாள். அவந்திகாவிற்கு தெளிவாக தெரியும், இந்த முறையும் அவள் இதை தவறாக போட்டால் கண்டிப்பாக இந்த விஷயம் நரேனுக்கும் ஆபீஸில் உள்ள மற்றவர்களுக்கும், ஏன் போலீசிற்கும் கூட தெரிய வர வாய்ப்புள்ளது. யாருக்கு தெரியும், எமர்ஜென்சி அலாரம் அடித்து அவந்திகா அனைவர் முன்னாலும் கையும் களவுமாக கூட மாட்டிக்கொள்ளலாம். இப்போது அவளுக்கு ஒரு முட்டுச்சந்தில் நிற்பது போல் இருந்தது. இது மட்டும் அவள் தவறாக டைப் செய்தால் பெரும் விபரீதம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவள் முயற்சி செய்யவில்லை என்றால் அவள் தனியாக அவனது அலுவலகத்தில் இருக்க மற்றொரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த எண்ணத்தில் அவள் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். கண்களை சுருக்கி கீபேடை நோக்கி விரலை நீட்டியவள் இந்த முறை தன் பிறந்த தேதியை டைப் செய்தாள். கண்களை மூடிக்கொண்ட அவந்திகா ஓகே பட்டனை அழுத்தவும் அவள் துளியும் எதிர்பார்க்காத வகையில் அந்த பாதுகாப்பு அலமாரி திறக்கப்பட்டது. உண்மையில் அவந்திகாவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நம்ப முடியாமல் அந்த பாதுகாப்பு அலமாரியையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள். அவனது பாதுகாப்பிற்கான பாஸ்வேர்டாக அவளது பிறந்த தேதியை தான் வைத்திருக்கிறானா? அவளுக்கு ஒரு நொடி என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நரேன் ஒரு காட்டு மிராண்டி என்றும் தன் பிடிவாதத்தை அவன் காதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் மனதில் காதல் இல்லாமல் எப்படி இவ்வளவு முக்கியமாக அவன் பாதுகாக்க விரும்பும் ஒன்றிற்கு அவளது பிறந்த தேதியை பாஸ்வேர்டாக வைக்க முடியும்? இந்த ஆச்சரியம் அவளை சிறிது நேரம் திகைக்க வைத்தது. அதே நேரம் அலுவலகத்திற்கு வெளியே திடீரென்று ஒரு சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அப்போதுதான் அவந்திகா மீண்டும் தன் சுய நினைவிற்கே வந்தாள். எவ்வளவு நேரம் இப்படியே நின்று கொண்டிருந்தாள் என்பது அவளுக்கே சுத்தமாக தெரியவில்லை. வெளியே இருந்த அசிஸ்டன்டின் குரல் கேட்டது. மிஸ் அலீனா, நீங்க இப்ப உள்ள போக முடியாது. என்னது, நான் உள்ள போக முடியாதா? அவ போலாம், ஆனா நான் போக கூடாதா? நான் யாருன்னு தெரியுமா? நான் நரேனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். ஒழுங்கா வழிய விட்டு நில்லுங்க. நீங்க மட்டும் இப்போ என்ன தடுக்கணும்னா என் வயிற்றுலதான் கைய வைக்கணும். யாருக்கு அந்த தைரியம் இருக்கு என்று அலீனா வெளியே தாம் தூம் என்று குதித்துக் கொண்டிருந்தாள். இந்த சத்தம் கேட்டதும் அதுவரை திகைத்து போய் நின்றிருந்த அவந்திகா வேக வேகமாக அந்த அலமாரியில் என்ன இருக்கிறது என்று தேட ஆரம்பித்தாள். எதுவும் கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் தேடிய போதும் அவளுக்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அவந்திகாவிற்கு பதற்றம் அதிகமாக ஆரம்பித்தது. அவந்திகா, பதறாத,
கூலா இரு, அந்த புக்கு இங்கதான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கலாம், பொறுமையா தேடிப்பாரு என்று தனக்கு தானே ஊக்கம் கொடுத்து கொண்டு தேடிக்கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல அந்த அலமாரியின் அடி ஆழத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவந்திகாவின் கண்கள் மின்ன ஆரம்பித்தது. வேகமாக அவந்திகா கையை நீட்டி அந்த பெட்டியை எடுக்க முயற்சித்தாள். அதே நேரம், எல்லாரும் தள்ளுங்க, நான் இப்பவே உள்ள போகணும் என்று அலீனாவின் குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவந்திகா இருந்த அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. அலீனாவிற்கு அவந்திகாவின் மீது ஏதோ சந்தேகமாக இருந்தது. அதிலும் அவள் நினைவு இழந்து மீண்டும் இந்த அலுவலகத்திற்கு வந்ததிலிருந்து அவள் மீது அலீனா கொண்டிருந்த சந்தேகம் இன்னும் உறுதியானது. அதுவும் இல்லாமல் அவள் தந்திரமாக பேசி அலுவலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு அனுமதி கார்டை வாங்கிவிட்டாள் என்பதையும் அலீனா கேள்விப்பட்டாள். இப்போது அவந்திகா தனியாக நரேனின் அறைக்குள் வந்திருப்பது அலீனாவிற்கு இன்னும் அதிகம் சந்தேகத்தை தூண்டியதால் தான் அவள் அவசரமாக எமர்ஜென்சி படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி வந்தாள். அந்த நேரத்தில் அவள் அந்த வழியாக வந்ததால் தான் செக்யூரிட்டிகள் அவளை உள்ளே விடாமல் வெளியிலேயே மடக்கி வைத்திருந்தார்கள். நரேனின் ஜூனியர் செக்ரட்டரி ஆரம்பத்தில் அவளுக்கு கதவை திறக்க விரும்பவில்லைதான். ஆனால் என்ன செய்வது, அவளது தொடர் எச்சரிக்கைகளும் கூச்சல்களும் வேறு வழி இல்லாமல் கதவை திறக்க வைத்தது. அதன் பின் அவள் உடனே நரேனின் அறைக்குள் நுழைய முயற்சித்ததால் செயலாளர் இதை அனுமதிக்க துணியவில்லை. உடனடியாக அவளை தடுத்தார். இருப்பினும் ஜூனியர் செக்ரட்டரி தன் மீது கை வைக்க துணியவில்லை என்பதால் அலீனா தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பயன்படுத்தி அவர்களை அச்சுறுத்த ஆரம்பித்தாள். யாருக்குத்தான் நரேனின் குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் துணிவிருக்கும்? அவள் சொல்வது உண்மையா பொய்யா என்பது கூட அங்கு இருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை அவள் சொல்வது உண்மையாக இருந்து நரேனின் குழந்தைக்கு இவர்களால் ஏதாவது ஆபத்து என்றால் அவ்வளவுதான். அதன் பிறகு அவர்களால் அவர்கள் வாழ்க்கையை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. இதை யோசித்த யாரும் அலீனாவின் அருகே வர துணியவில்லை. அதை பயன்படுத்தி கொண்ட அலீனா சுலபமாக நரேனின் அறை கதவை திறந்தாள். கதவு திறந்ததும் அலீனா அந்த அறையில் அவள் பார்த்ததை கண்டு திகைத்தாள். ஏனென்றால் அவந்திகா இப்போது சோஃபாவில் அமர்ந்து நரேனின் மேஜை இருந்த புகைப்பட ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அலீனாவின் பார்வை அந்த அறையில் இருந்த மற்ற பொருட்களை விரைவாக ஆய்வு செய்து எல்லாம் சரியாக இருப்பதை கண்டாள். அதன் பிறகுதான் அவள் கவனம் அவந்திகாவின் மீது திரும்பியது. அவந்திகாவை முறைத்து பார்த்தவள், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் அவந்திகா அலட்சியமான முகபாவத்துடன் தன் பார்வையை உயர்த்தி அலீனாவையும் அலீனாவோடு பதற்றமாக உள்ளே நுழைந்த நரேனின் ஜூனியர் அசிஸ்டன்ட்டையும் பார்த்தாள். அந்த அசிஸ்டன்டின் கண்ணில் தெரிந்த பயத்தை பார்த்த அவந்திகா, இட்ஸ் ஓகே, நீங்க போலாம், நாங்க பேசிக்கிறோம் என்றாள். அலீனாவிற்கு அந்த அலுவலகத்தில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். கடந்த காலத்தில் என்னதான் நரேன் அலீனாவை மதிக்கவில்லை என்றாலும் நரேனோடு இருக்கும் ஒரே பெண், அவனோடு நெருக்கமான உறவில் இருக்கும் ஒரே பெண் அலீனாதான் என்பதால் அலுவலகத்தில் இருந்த அனைவரும் அவள் சொல்வதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்போது அவந்திகாவோடு அலீனாவை ஒப்பிடும் போது அலீனா ஒரு தூசிதான் என்பது அனைவருக்கும் புரிந்தது. நரேன் திரும்பியே பார்க்கவில்லை என்றாலும் அலீனாதான் நரேனை தொங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவந்திகா அப்படியில்லை. அவளோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் செலவிட நரேன் எப்படி ஏங்கிக் கொண்டிருந்தான் என்பதை அந்த அலுவலகத்தில் இருந்த அனைவராலும் தெளிவாக பார்க்க முடிந்தது. எனவே அவந்திகா இதை சொன்ன நிமிடம் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மரியாதையுடன் ஒரே அடியாக தலையசைத்து, கண்டிப்பா மேடம், நான் இப்போ வெளியே போறேன், எதுவும் பிரச்சனைனா உடனே என்ன கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்த அந்த பெண் நரேனின் அறை கதவையும் மூடினாள். தனது வயிற்றில் ஒரு கையை வைத்துக் கொண்டிருந்த அலீனா அவந்திகாவை கவனமாக பார்த்தாள். அவளை உற்று பார்க்கையில் பைத்தியக்காரத்தனமான பொறாமை உணர்வுகள் அவளுக்குள் பொங்கி எழுந்தன. அவள் கடந்த காலத்தில் நரேனுடன் இருந்த போது இங்கிருக்கும் இந்த பணியாட்கள் ஒருபோதும் அவளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்ததில்லை. ஆனால் இப்போது அந்த ஜூனியர் செக்ரட்டரி அவந்திகாவை நடத்தும் விதம் ஏதோ அவந்திகாதான் இந்த கம்பெனியின் லேடி பாஸ் போல இருந்தது. இதை பார்க்கவே அலீனாவிற்கு கண் கலங்கியது. எப்படியாவது அவந்திகாவை பழி வாங்க வேண்டும், அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்ட அலீனா தன் கையை இறுக்கமாக மூடிக்கொண்டு,
அவந்திகா, உண்மையிலேயே உனக்கு என்னதான் வேணும்? நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ உன்னோட ஞாபகத்தை எல்லாம் இழக்கலன்னு தான் எனக்கு தோணுது என்றாள். ஆனால் கொஞ்சம் கூட அவள் சொன்னது காதில் விழுந்தது போலவே காட்டிக்கொள்ளாத அவந்திகா நிதானமாகவும் பொறுமையாகவும் எழுந்து நின்றவள் டேபிளில் இருந்த ஒரு ஃபைலை தன் கையில் எடுத்து, உனக்கு தெரியாதா அலீனா, நரேன் இந்த ஃபைலை உடனே அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொன்னாரு. அதை எடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவளை பார்த்து கேள்வியை திருப்பி போட்டாள். பாகம் 554. நரேன் இந்த ஃபைலை எடுத்து வரச் சொன்னதால் தான் அவனது அறைக்குள் நான் வந்தேன் என்று சொன்ன அவந்திகா, நீ இப்போ எதுக்காக இங்க வந்த என்று அலீனாவை பார்த்து கேட்டாள். அலீனா அந்த ஆவணத்தை வெறித்து பார்த்தபோது திகைத்து போனாள். இவ்வளவு அவசரமாக, அதுவும் அவந்திகா எடுத்து வர வேண்டிய டாக்குமெண்ட் அப்படி என்ன இருக்கிறது? அவந்திகாவை பார்ப்பதற்கு நரேனிற்கு இது ஒரு சாக்கு என்பது அலீனாவிற்கு தெளிவாக புரிந்தது. அலீனா முகம் சுளித்தபடி அங்கேயே நின்று கொண்டிருக்க அவந்திகா மெதுவாகவும் அமைதியாகவும் அவளை கடந்து சென்று அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள். அப்போது பலத்த சத்தத்துடன் கதவு மூடப்பட்டது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த கணம் அவந்திகாவின் முகபாவம் மாறியது. அவள் நிதானமாக முன்னோக்கி பார்த்தாள். ஒரு கணம் கழித்து அவளுடைய முகபாவங்கள் மென்மையாக மாறியது. அவள் முகத்தில் கோபமோ பதற்றமோ இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் மாறியது. இதைத் தொடர்ந்து லிப்டில் ஏறி இறங்கிய அவந்திகா நரேனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் அந்த வீட்டிற்கு வந்தபோது அந்த வீடு ஏதோ ஒரு மியூசியம் போல மிகவும் அமைதியாக இருந்தது. அவள் வந்ததை பார்த்ததும் வீட்டிற்குள்ளிருந்து ஒரு பணிப்பெண் வேகமாக ஓடி வந்து அவந்திகாவை வரவேற்று அவளை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு பரந்த புன்னகையுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் அவந்திகா. ஆனால் அவள் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறாளோ அவ்வளவுக்கு அவள் முகபாவமும் கடுமையாக மாறியது. அவள் மிகவும் சிரமப்பட்டு தன் முகத்தை இயல்பாக வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் முழு வீடும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது முற்றிலும் மாறுபட்டதாக தெரிகிறது. கடந்த காலத்தில் பெரிய குடும்பங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவந்திகாவின் குடும்பத்திற்கு அடுத்துதான் நரேனின் குடும்பம் இருந்தது. அதனால் அவர்களது குடும்ப வீடும் அவந்திகாவின் குடும்ப வீட்டை போல ஆடம்பரமானதாக இல்லை. ஆனால் இப்போது நரேனின் குடும்ப வீடு ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வளர்ந்துள்ளது. மேலும் தோட்டத்திற்குள் உள்ள பல கட்டிடங்கள் புதியவை. பல வசதிகள் இருந்தன. பின்புறம் ஒரு பெரிய தோட்டம் கூட இருந்தது. இவையெல்லாம் சாதாரண வந்திருந்தால் அவந்திகா சந்தோஷம்தான் பட்டிருப்பாள். ஆனால் இவை அனைத்தும் அவள் குடும்பத்திற்கு அப்படி ஒரு கோர சம்பவம் ஏற்பட்டதற்கு பிறகு நடந்தவை. அப்படி இருக்கும்போது அவந்திகாவால் எப்படி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியும்? நரேனின் வீட்டிற்கு வந்த அவந்திகாவால் அந்த வீட்டையும் அந்த வீட்டில் உள்ள ஆடம்பரத்தையும் பார்த்து கோபப்படாமல் இருக்க முடியவில்லை. அவந்திகாவின் குடும்பத்தை அப்படி ஒரு கோர நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டு நரேனின் குடும்பம் தினமும் நிறைய நிறைய சம்பாதித்தார்கள். ஆடம்பரமாக செலவழித்தார்கள். பந்தாவாக காரில் உலா வந்தார்கள். பொதுமக்கள் முன் நல்லவர்கள் என்று ஒரு பிம்பத்தையும் உருவாக்கி வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவந்திகாவின் குடும்பம் என்ன ஆனது? அந்த கோர சம்பவத்திற்கு பிறகு அவளும் அவள் தம்பியும் அனாதைகளாக நடுத்தெருவில் நின்றார்கள். அவள் தம்பிக்கு மருத்துவம் பார்க்க பணம் இல்லாமல் இத்தனை வருடங்களாக அவன் வீல் சேரில் அமர்ந்திருந்தான். எத்தனையோ நாட்கள் அவர்கள் பிளாட்பாரத்தில் தூங்கி இருக்கிறார்கள், சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே கோபமான முகபாவத்துடன் அவந்திகா நரேனின் அறைக்குள் நுழைந்தாள். நரேனிற்கு ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டிருந்தது. அவன் சோர்ந்து போய் படுக்கையில் படுத்திருந்தான். ஆனால் அவந்திகாவை பார்த்ததும் அவன் கண்கள் ஒளிர்ந்தன. உடனே எதிரே இருந்த இருக்கையை காட்டியவன், உட்கார் அவந்திகா என்றான். இப்போது அவள் இருப்பது பல வருடங்களுக்கு முன்னிருந்த நரேன் குடும்பத்தில் அதே பழைய கட்டிடம்தான். இதில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. நரேன் அவளோடு ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் போது அவந்திகா அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த நரேன், அவந்திகா, இந்த இடத்தை பார்த்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கா என்றான். தன் புருவங்களை சுருக்கி இல்லை என்று தலையசைத்த அவந்திகா, நான் இதுக்கு முன்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரியும் இந்த இடம் எனக்கு ரொம்பவே பரிச்சயமானதாவும் இருக்கு.
ஆனா வெளியே நான் பார்த்த அந்த தோட்டம் எல்லாம் எனக்கு ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு என்றாள். அந்த தோட்டம் எல்லாம் இப்போ ரீசெண்டா வந்ததுதான் அவந்திகா, அதனால உனக்கு அது பரிச்சயம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த தோட்டத்தை பார்த்து உனக்கு எதுவும் தோணவே இல்லையா என்றான். அவந்திகா குழப்பமாக யோசிக்க ஆரம்பித்தாள். உண்மையில் அந்த தோட்டத்தை பார்த்து அவளுக்கு எதுவும் தோன்றவில்லை. இந்த வீடு பெரிதாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. அந்த தோட்டம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டிற்குள் இருக்கும் பொருட்களும் உள் வேலைப்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அவந்திகாவின் முகத்தில் குழப்பம் மட்டும்தான் தெரிந்தது. இதை பார்த்த நரேனின் முகத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அவன் மிக விரைவாக மீண்டும் நம்பிக்கையுடன் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, உனக்கு வீட்டு தோட்டத்துக்கு நடுவுல ஆறு ஓடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. நீ உள்ள வரும்போது இந்த தோட்டத்துல இருந்த அந்த சின்ன ஆற பாத்தியா என்றான். அவந்திகா ஒரு நொடி அப்படியே ஸ்தம்பித்து போனாள். அப்போது அவளுக்கு ஞாபகம் வந்தது. நீண்ட நாட்களுக்கு முன்னால் அவள் அப்படி ஏதோ சொல்லி இருந்த ஞாபகம் அவளுக்கு வந்தது. ஆனால் அது அவளுடைய பகல் கனவாக மட்டுமே இருந்தது. நரேன் தனது சொந்த வீட்டில் அதை நிஜமாக்குவான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவளை கூர்ந்து பார்த்த நரேன், அவந்திகா, உனக்காக உனக்கு பிடிச்ச ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சு நமக்கான வீட்டை நான் உருவாக்கிட்டேன். எப்போ நீ அந்த அரவிந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து ஏன் கூட வாழ்க்கைய ஆரம்பிக்க போற என்றான். அவந்திகா பேச்சற்று போனாள். ஒருவித அதிர்ச்சியோடு அவள் நரேனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கழுத்திலும் முகத்திலும் இன்னும் அந்த சிவப்பு தடிப்புகள் இருந்தன. அவன் உதடுகள் இன்னும் பலமாக வீங்கி இருந்தன. ஆனால் அவன் அவந்திகாவோடு பேசும்போது மிகவும் தீவிரமான உணர்வோடு இருப்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதைவிட அவன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு உள்ளும் வெளி தெரியாத ஏதோ ஒரு சோகம் புதைந்திருப்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன சொல்வது என்று தெரியாமல் அவந்திகா அப்படியே நின்றாள். அரவிந்தை அவள் எப்போது விவாகரத்து செய்ய போகிறாள்? அது சாத்தியமற்றது. மேலும் அவள் நரேனுடன் சேர்ந்து வாழ்வது அது இன்னும் சாத்தியமற்றது. இந்த எண்ணத்தில் அவள் பேசுவதற்கு வாயை திறந்தாள். ஆனால் நரேன் திடீரென்று ஒரு சிரிப்புடன் அவளை குறுக்கிட்டு, ஹே அவந்திகா, நான் சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். உன்னோட முகத்தை பாரு, அதுக்குள்ள எப்படி வெளிரி போயிருச்சுன்னு. சரி, அதை விடு, நான் கேட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தியா என்றான் நரேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்புதான் அவந்திகா யதார்த்தத்திற்கு திரும்பினாள். அவனுடைய வார்த்தைகள் அவள் ஏன் அங்கே இருந்தாள் என்பதை அவளுக்கு நினைவூட்டியது. அவள் விரைவாக தன் கையில் இருந்து டாக்குமெண்டை காஃபி டேபிளில் வைத்தாள். பின் எழுந்து நின்று புறப்பட தயாரானவள், நரேன், இதுதான் நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ். வேற எதுவும் இல்லனா நான் இப்ப கிளம்புறேன் என்றாள். அவள் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் நரேனின் முகம் சட்டென மாறியது. என்ன அவந்திகா, அதுக்குள்ள கிளம்புறியா என்று கேட்கும் போது அவன் குரலில் வெளிப்படையாகவே துயரம் தெரிய ஆரம்பித்தது. பின்பு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன், அவந்திகா, நீ எனக்காக இவ்ளோ தூரம் சிரமப்பட்டு இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்க. நான் உனக்கு லஞ்ச் கூட கொடுக்கலனா எப்படி? சாப்பிட்டுட்டு போலாம் என்றான். அவந்திகா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டு நிற்கவும், அவந்திகா, நான் இன்னைக்கு வீட்லயே சமைக்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். சோ கண்டிப்பா இன்னைக்கு சாப்பாட்டுல நண்டு இருக்காது என்றான். அப்பாடா, ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருச்சு என்று நினைத்த அவந்திகா, ஆனா எனக்கு ஏதோ நண்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு நரேன் என்றாள். அவந்திகா, நீ கர்ப்பமா இருக்க, சோ நண்டு அதிகமா சாப்பிடக்கூடாது என்றான். இதற்கு மேல் அவளால் என்ன சொல்ல முடியும்? அவள் அவசரமாக வெளியேற வேண்டும் என்று வற்புறுத்தினால் அது அவனுடைய சந்தேகத்தை தூண்டலாம். இந்த எண்ணத்தில் அவந்திகா மணியை பார்த்தாள். மணி 12:30 ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட இது மதிய உணவு நேரம்தான் என்பதால் அவந்திகாவால் இப்போது எதுவும் சொல்லி மறுக்க முடியாது. கண்டிப்பாக உணவில் விஷம் இருக்க முடியாது. அதனால் அவனோடு சேர்ந்து சாப்பிடுவதால் எதுவும் ஆகிவிட முடியாது. எனவே அவள் சாப்பாட்டு பகுதிக்கு நடந்தாள். அதே சமயம் நரேனும் தன் ட்ரிப் பாட்டிலோடு எழுந்து நடந்து வந்து சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தான். அவந்திகா சாப்பிட ஆரம்பிக்கவும் அவளையே பார்த்து கொண்டிருந்த நரேன் அவன் கையால் ஒவ்வொன்றாக எடுத்து அவளுக்கு பரிமாற ஆரம்பித்தான். அதன் பின்பு அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் பார்த்து கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு கடுப்பானது. அவளால் சாப்பிட முடியாமல் போனது. அவனை கோபமாக முறைத்து பார்த்தவள், நரேன்,
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக என்னவே பாத்துட்டு இருக்க என்று அவள் கோபமாக கேட்கவும், நீ இவ்ளோ அழகா இருக்கேல அவந்திகா, அதான் நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன் என்று பொறுமையாக பதிலளித்தான் நரேன். அவந்திகா வாயடைத்து போனாள். அவந்திகா, உண்மையில இத்தனை வருஷத்துல நீ ரொம்பவே அழகாயிட்ட என்று நரேன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். அவந்திகா இப்போது வார்த்தைகளின்றி தவிக்க ஆரம்பித்தாள். அவந்திகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். நீ சொன்ன அதே யூனிவர்சிட்டியில தான் நான் படிச்சேன். ஆனா கடைசியில நீ எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச என்றான். ஒரு நொடி தயங்கிய அவந்திகா, தெரியல நரேன், நான் எங்க படிச்சேன், என்ன படிச்சேன், எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல என்றாள். தவறாக ஏதாவது சொல்லி தானே வம்பில் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதில் அவந்திகா தெளிவாக இருந்தாள். அந்த நேரம் அவளது போன் அடித்தது. அரவிந்த் தான் அழைத்திருந்தான். வேகமாக போனை அட்டன் செய்து தன் காதில் வைத்தாள் அவந்திகா. அவந்திகா, அம்மா வந்திருக்காங்க, நீ மதியம் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட முடியுமா என்றான் அரவிந்த். அதை கேட்டதும் அவந்திகாவின் முகம் பிரகாசமானது. ஓகே அரவிந்த், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். பிறகு நரேனை பார்த்து, நரேன், என்னோட அத்தை வந்திருக்காங்க போல, நான் கிளம்புறேன், இப்போ அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்றாள் அவந்திகா. அதை சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்படுவதற்காக எழுந்த அவந்திகாவின் கைகளை பற்றி கொண்டு அவளை தடுத்தான் நரேன். என்ன அவந்திகா, நான் இங்க உடம்பு சரியில்லாம இருக்கேன், நீ அதை கண்டுக்க மாட்ற? உன் அத்தை வந்திருக்காங்கன்னு கிளம்பி போறேன்னு சொல்ற, நான் உன்னை இங்க இருந்து விட போறதில்ல என்றான் நரேன். அவன் சொன்னதை கேட்டு திகைத்து போனாள் அவந்திகா. அவன் தன்னுடைய முதலாளி என்பதை அவள் எப்படி மறந்து போனாள்? இருந்தாலும் நரேனை பார்த்த அவந்திகா, இங்க பாரு நரேன், ஏற்கனவே நான் அவங்க பையனை ஏமாத்திட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது. இப்போ ஒரு பேச்சுக்காகவாவது அவங்க முன்ன நான் அவங்க பையன் கூட சந்தோஷமா இருக்கிறதா காட்டிக்கணும். எனக்கு ஏற்கனவே கில்ட்டியா இருக்கு. சோ நான் இப்ப அங்க போய் தான் ஆகணும் என்றாள் அவந்திகா. அவந்திகா சொன்னதை கேட்டதும் நரேனின் கண்கள் பிரகாசித்தன. ஒருவர் யாருக்கேனும் உண்மையான நபராக இருக்க முடியாத போதுதான் அவர்கள் குற்ற உணர்ச்சியாக இருப்பார்கள். அப்படியானால் அவந்திகா தனக்கானவளாக மாற தொடங்கிவிட்டாளா? தனக்காக அரவிந்தை விட்டு விலகி வர முடிவு செய்து விட்டாளா? இந்த எண்ணங்கள் எல்லாம் நரேனின் மனதில் தோன்ற தொடங்கியதும் அவன் மனதிற்குள் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். அவன் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, சரி அவந்திகா, போயிட்டு வா, ஆனா நீ நாளைக்கு ஆபீஸ் வந்துடணும் என்றான். அதெல்லாம் வந்துருவேன் என்றாள் அவந்திகா. உன்னை வீட்டுல டிராப் பண்றதுக்கு யாரையாச்சும் வர சொல்லட்டுமா என்று கேட்டான் நரேன். இல்ல, இப்ப யாராச்சும் என்ன டிராப் பண்றதுக்காக வந்தா நான் அதை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போதைக்கு அவங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நான் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றாள் அவந்திகா. நான் சமாளிக்க முடியாது, சந்தேகம் வர்ற மாதிரி எதுவும் நடந்துக்க கூடாது போன்ற வார்த்தைகள் அவந்திகாவின் வாயிலிருந்து வந்ததை கவனித்த நரேனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவளை அங்கிருந்து செல்ல அனுமதித்தான். ரகசியமாக நிம்மதி பெருமூச்சு விட்ட அவந்திகா தன் கோட்டை அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் வீட்டை விட்டு வெளியேறி நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த திசையிலிருந்து கார் ஹாரன் சத்தம் கேட்டது. அவளுக்கு அருகில் வந்து நின்ற காரின் ஜன்னல் கதவுகள் திறந்தன. காரின் உள்ளே அரவிந்த் இருந்தான். அவனை பார்த்ததும் அவந்திகாவிற்கு ஒரே ஆச்சரியம். நரேனின் அலுவலகத்திற்குள் சென்றதிலிருந்து இப்போது வரை அவந்திகாவின் மனம் ஒருவித பதட்டத்திலேயே இருந்தது. இப்போது அரவிந்தை பார்த்த பிறகுதான் அந்த பதட்டம் தணிந்து அவள் மனம் அமைதியாகி இருப்பதை போல உணர்ந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தவள் எதுவும் பேசாமல் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவாறு காருக்குள் ஏறி அமர்ந்தாள். பாகம் 555. நரேனின் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது அவந்திகாவிற்கு அருகில் வந்த காரில் அரவிந்தை பார்த்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்ட அவந்திகா அந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். கார் அங்கிருந்து கிளம்பியது. சில நிமிடங்கள் இருவருமே மௌனமாக இருந்தார்கள். அரவிந்த் தான் அந்த மௌனத்தை கலைத்தான். பயப்படாத அவந்திகா என்றான் அரவிந்த். அரவிந்த் இதை சொன்ன பின் சட்டென அரவிந்தை திரும்பி பார்த்த அவந்திகாவிற்கு அப்போதுதான் அவளது பயம் எவ்வளவு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது என்பதே புரிந்தது. மீண்டும் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் காருக்குள் ஒரு முறை சுற்றி பார்த்து, அத்தை இங்க வந்திருக்காங்களா என்றாள் நிதானமாக. இல்ல,
என்று பதிலளித்தான் அரவிந்த். அப்படின்னா அரவிந்த் நீங்க என்று அவந்திகா ஏதோ ஆரம்பிக்கவும், நீ நரேனோட வீட்டுக்குள்ள பதட்டத்தோட போறத நான் பார்த்தேன். அந்த பதட்டத்துல நீ ஏதாச்சும் உண்மைய உளறிடுவியோன்னு தோணுச்சு. அதான் உன்னை அங்கிருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு நான் போட்ட பிளான் தான் இது என்றான் அரவிந்த். அதை கேட்டதும் அவந்திகா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனா நான் அம்மாவுக்கு ஃபிளைட்ல டிக்கெட் போட்டிருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல அவங்களுக்கு ஃபிளைட். எப்படியோ 4 மணி நேரத்துக்குள்ள அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க என்றான் அரவிந்த். அதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் விரிந்தன. உண்மையில் அவர்கள் நரேனிடம் போய் சொல்லி இப்போது தப்பித்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை நரேன் அவந்திகா சொன்னது உண்மைதானா என்று ஆராயத் தொடங்கினால் அப்போது மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அரவிந்த் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். அரவிந்தின் அம்மா பெங்களூர் வரவே இல்லை என்பதை கண்டுபிடிப்பதெல்லாம் நரேனுக்கு சுலபமான காரியம்தானே. அதற்கு வாய்ப்பே வழங்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரவிந்த் இத்தனை நேர்த்தியாக திட்டமிட்டிருக்கிறான். இதையெல்லாம் யோசித்த போது அவந்திகாவின் மனதில் இருந்த படபடப்பெல்லாம் நீங்கி ஆசுவாசம் அடைந்தாள். அப்போது அரவிந்த், நரேன் ஆபீஸ்ல இருந்து எதுவும் கிடைச்சதா என்று கேட்டான். அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாகவே புரிந்தது. அவள் முகம் சோகமாக மாறியது. அவந்திகாவும் நரேனின் அலுவலகத்தில் நுழைந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் எங்க இருக்கிறது என்று தேடினாள். அங்கிருந்த சீக்ரெட் லாக்கரிலும் கூட தேடி பார்த்தாள். ஆனால் அது அங்கு எதிலுமே இல்லை என்றதும் அவந்திகாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவள் சோகமான முகத்துடன் அரவிந்தை பார்த்து, அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் அங்கு இல்ல அரவிந்த். நானும் அந்த ரூம் முழுக்க அலசி பார்த்துட்டேன். என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல என்றாள் அவந்திகா. அவள் சொன்னதை பற்றி சிறிது நேரம் யோசித்த அரவிந்த், அவந்திகா நான் ஒன்னு சொல்லட்டா? ஒருவேளை நான் நரேன் இடத்துல இருந்திருந்தா அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டை என்கிட்ட இவ்ளோ நாள் பத்திரமா பாதுகாத்தெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். நீயே நல்லா யோசிச்சு பாரு. அந்த நோட் தான் அவங்க குடும்பத்தோட கருப்பு சரித்திரம் இருக்கக்கூடிய ஒண்ணு. அது வெளியே வந்தா அவங்க குடும்பத்தோட மொத்த திருட்டு வேலையும் ஊர் முழுக்க தெரிஞ்சிரும். உங்க குடும்பத்துக்கு அவங்க செஞ்ச துரோகத்துக்கான ஒரே ஆதாரம் அதுதான். அப்படி இருக்கையில அதை எப்படி அவன் பாதுகாப்பா வச்சிட்டு இருப்பான்னு நீ நினைக்கிற? எவனாச்சும் தன்னோட சொந்த வீட்டுக்கே டைம் பாம்பு வச்சுட்டு அதுலயே இருப்பானா சொல்லு என கேட்டான். அரவிந்த் சொன்னதை கேட்ட அவந்திகா சிறிது நேரம் யோசித்து விட்டு, அப்படின்னா அந்த அக்கவுண்ட்ஸ் நோட்டை அவன் ஏற்கனவே அழிச்சிருப்பான்னு சொல்றீங்களா என கேட்டாள். ஆனால் அதற்கு பதில் சொல்லாத அரவிந்த் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இல்ல அவந்திகா, அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் அழிஞ்சு போயிருக்கும்னு எனக்கு தோணல. அப்படி அது அழிக்கப்பட்டிருந்தா எதுக்காக அந்த அக்கவுண்ட் ஆபீசர் டெல்லியில போய் ஒளிஞ்சிருக்கணும்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. எனக்கு என்னவோ அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் வேற யார்கிட்டயோ இருக்குன்னு எனக்கு தோணுது. அத வச்சிருக்க யாரோ ஒரு ஆள் தான் நரேன இத்தனை வருஷமா ஆட்டி வச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அந்த புக்க வச்சிருக்கிற ஆள் பக்காவா பிளான் பண்ணி நரேன டார்கெட் பண்றான்னு நினைக்கிறேன் என்றான். அரவிந்த் சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவிற்கு சட்டென ஏதோ ஒரு பொறி தட்டியது. அப்படின்னா அரவிந்த், அது அந்த அலினா குடும்பமா இருக்குமோன்னு தோணுது என்றாள் அவந்திகா. கரெக்ட் கெஸ்ஸிங் அவந்திகா. நிச்சயமா அவங்களா தான் இருக்கணும். அவங்க கிட்டதான் அந்த அக்கவுண்ட்ஸ் நோட் இருக்கணும் என்றான் அரவிந்த். அரவிந்த் சொன்னதை கேட்டதும் அவந்திகாவிற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. இத்தனை நாட்களாக அலீனாவிற்கும் தனக்கும் இருக்கும் பிரச்சனையின் காரணமாகத்தான் தன் மாமா தன்னிடம் சரியாக பேசவில்லை என்று நினைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுது அரவிந்த் சொல்வதை யோசித்து பார்த்தபோது அவந்திகாவிற்கு அவளது மாமாவின் நடவடிக்கைகளை எல்லாம் பல விதத்தில் யோசித்து பார்க்க தோன்றியது. ஆனால் அவளுக்கு ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அக்கவுண்ட் நோட் ஒருவேளை அலீனாவின் அப்பா பிரபாகர் கையில் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை வைத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த கட்டிட விபத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அக்கவுண்ட் நோட் எப்படி அவரது கைக்கு சென்றிருக்கும்? இப்படியாக பல கேள்விகள் அவந்திகாவின் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. அவளால் நிதானமாக இருக்கவே முடியவில்லை. ஒருவிதமான பயமும் நடுக்கமும் அவளது மனதை ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது வெறும் யூகமாகத்தான் இருக்கும் என்று அவள் எண்ணினாள்.
ஏனென்றால் அந்த கட்டிட விபத்து நடந்தபோது அவந்திகாவின் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டது. அதில் அவளது மாமாவின் குடும்பமும் விதிவிலக்கல்ல. அதுவும் போக அவந்திகாவிற்கு நரேனை பற்றி நன்கு தெரியும். அவனுக்கு எதிராக செயல்படுபவர்களை எல்லாம் அவன் சகித்து போக மாட்டான். அவனுக்கு பிடிக்காதவர்களை அவன் விட்டு வைக்க மாட்டான். இதையெல்லாம் அவந்திகா யோசித்துக் கொண்டிருந்தாள். அலீனா 8 வருடங்களுக்கு முன்னரே மந்தமாகத்தான் இருந்தாள். அப்போதே நரேனுக்கு அவளை பிடிக்காது. ஆனால் சமீப காலமாக அவளை நரேனுக்கு பிடித்திருக்கிறது என்று நினைத்திருந்தாள் அவந்திகா. ஆனால் இப்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் யோசிக்கும் பொழுது ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்று அவளுக்கு தோன்ற தொடங்கியது. இவ்வாறாக மாற்றி மாற்றி யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் தன் புருவத்தை உயர்த்தினாள். ஒருவேளை அலீனா குடும்பத்திற்கும் அந்த கட்டிட விபத்திற்கும் சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை சும்மா விட போவதில்லை என்று அவந்திகா தனக்குள் சபதம் எடுத்துக் கொண்டாள். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்ட அவந்திகா, இப்ப என்ன பண்றது அரவிந்த்? வேணும்னா அலீனா கிட்ட அந்த அக்கவுண்ட் நோட்டை கேட்டு பாப்புமா என்று அரவிந்திடம் கேட்டாள். அலீனாவிடம் கேட்டால் மட்டும் அதை தூக்கி வந்து அவந்திகாவின் கையில் அவள் கொடுத்து விடுவாளா என்ன? காரை ஓட்டிக்கொண்டே அவந்திகாவை பார்த்த அரவிந்த், இல்ல அவந்திகா, அப்படி அவசரப்பட்டு எதுவும் நாம செய்யக்கூடாது. அது நாமளே மத்தவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்புற மாதிரி ஆயிடும். இந்த விஷயத்துல நாம பொறுமையாவும் அதே நேரம் பக்காவான பிளானோடையும் தான் செயல்படணும் என்றான். அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக கண்கள் விரிய அரவிந்தை பார்க்கவும், பயப்படாத அவந்திகா, இது ஒன்னும் அவ்வளோ கஷ்டமான காரியம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் என்றான் அரவிந்த். அரவிந்த் சொன்னதை கேட்டு அவந்திகாவும் தலையசைத்தாள். அரவிந்தின் உறுதியான குரல் அவள் தனியாக போராடவில்லை, அவளுக்கு துணையாக அரவிந்த் எப்போதும் கூடவே இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை அவந்திகாவிற்கு அளித்தது. அவள் இதுவரை இல்லாத அளவிற்கு பாதுகாப்பாக உணர்ந்தாள். அவர்கள் வீட்டிற்கு சென்ற பிறகும் கூட அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தனர். 4 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த போது மாதவிதான் அங்கு நின்றிருந்தார். மாதவி வீட்டிற்குள் நுழைந்து அவந்திகாவை பார்த்ததுதான் தாமதம். ஓடிச் சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டு, பொம்மி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்ப தேடி போச்சு உன்ன என்றார் உணர்ச்சி பொங்க. மாதவியை பார்த்ததில் அவந்திகாவிற்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவளும் மாதவியை கட்டிக்கொள்வதற்காக கைகளை நீட்டிய போது அவள் தோளை பற்றி யாரோ பின்னால் இழுப்பதை போல இருந்தது. அரவிந்த் தான் அதை செய்திருந்தான். அவன் அவர்கள் இருவருக்கும் இடையில் வந்து நின்று கொண்டு, அம்மா என்றான். டே போடா, நானே என் பொம்மிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு இருக்கேன். இவன் ஒருத்த இடையில வந்து இடைஞ்சலா இருக்கான். பொம்மி, இங்க வா, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டியா என்ன என்று அவந்திகாவை முன்னால் நிறுத்தி பார்த்த மாதவியின் கண்கள் விரிந்தன. என்ன பொம்மி, எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்ச அப்புறம் நீ மெலிஞ்சு போயிருப்பேன்னு பார்த்தா நல்லா வெயிட் போட்டிருக்க போல தெரியுது என்றார் மாதவி. அவர் சொன்னதை கேட்டு அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. தான் எடை அதிகரித்து விட்டதாக மாதவி சொல்வது உண்மையா என்று யோசித்தவள் தனது தலையை குனிந்து அவளது உடலையே வெறிக்க வெறிக்க பார்த்தாள். மேலும் அவளது கைகளை கொண்டு அவள் கன்னத்தை 2 முறை கிள்ளி பார்த்து கொண்டாள். வேகமாக திரும்பி அரவிந்தை பார்த்த அவந்திகா, நான் அவ்வளோ வெயிட் போட்டுட்டேனா என்ன என கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டதும் சிறிது இருமிய அரவிந்த், அவ்வளோ ஒன்னும் இல்ல என்றான். அவ்வளோ ஒன்னும் இல்லையா? அப்படின்னா நான் உண்மையில வெயிட் போட்டுட்டேனா? ஐயோ என அவந்திகா தன் மனதிற்குள்ளேயே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாள். பொம்மி, நீ இப்பதான் சரியான வெயிட்ல இருக்க. இதுக்கு முன்னாடிதான் உடைஞ்சு போற அளவுக்கு ஒல்லியா இருந்த. உனக்கு இன்னும் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன இடம்? இதுதான் உங்களோட பழைய வீடா? எனக்கு உன் வீட்டை சுத்தி காட்டு பொம்மி. என்னோட பெட்ரூம் எங்க இருக்கு என்று கேட்டார் மாதவி. அவர் அவ்வாறு கேட்ட போதுதான் மாதவிக்காக எந்த ரூமை ஒதுக்குவது என்றே அவளது மனம் யோசிக்க தொடங்கியது. அவரை அழைத்து கொண்டு மாடி
அறைக்கு சென்றவள் அங்கிருந்த விருந்தினர்களுக்கான அறைக்குள் கூட்டி போனாள். அன்று இரவு அரவிந்தும் அவந்திகாவும் அவர்களது பெட்ரூமில் இருந்து அலீனாவிடம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அரவிந்த் சட்டென அவந்திகாவை நோக்கி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். அவந்திகா அமைதியானதும் அவர்கள் இருவரும் நடைபாதையில் காலடி சத்தத்தை கேட்டனர். அவந்திகா திகைத்து போனாள். இதென்ன? நரேன் தங்களை உளவு பார்ப்பதற்காக தங்கள் வீட்டிலேயே ஒரு உளவாளியை நியமித்திருக்கிறானா என்று யோசித்தாள் அவந்திகா. இந்த எண்ணம் தோன்றிய கணமே அவந்திகா தன் மூச்சை கூட அடக்கிக் கொண்டு உஷாரானாள். மெதுவாக அரவிந்தை பார்த்தவள் தன் தலையை அசைத்து சிக்னல் கொடுக்கவும் இருவரும் அமைதியாக படுக்கையில் இருந்து எழுந்து சத்தமில்லாமல் கதவை நோக்கி வந்தார்கள். ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட அவந்திகா அரவிந்தை பார்த்து தன் கையால் சரி என்று சைகை செய்யவும் அரவிந்தும் தலையசைத்தான். அடுத்த நொடி அரவிந்த் வேகமாக கதவை நீக்கினான். அவந்திகா ஏதோ திருடனை கையும் களவுமாக பிடிப்பவள் போல் கதவின் அருகே இருந்து குதித்து வந்தாள். அரவிந்தும் அந்த திருடன் வேறு பக்கமாக ஓடிவிட முடியாதபடி எதிர் திசையை மறித்து நின்றான். உண்மையில் நரேன் ஒரு உளவாளியை அனுப்பி இருந்தால் அந்த நபர் கண்டிப்பாக இப்போது மாட்டிக்கொள்வான் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் துளியும் எதிர்பாராத விதமாக கதவின் அருகே நின்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தது மாதவியாக இருந்தார். இப்படி இவர்கள் இருவரும் வெளியே வருவார்கள் என்பதை துளியும் எதிர்பார்க்காத மாதவி அப்படியே ஸ்தம்பித்து போனார். அவர் முகத்தில் அதிர்ச்சி தெளிவாகவே தெரிந்தது. கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட திருடனை போல் என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றி முற்றி ஒரு முறை பார்த்தவர் இதற்கு மேல் எஸ்கேப் ஆக வாய்ப்பில்லை என்று தெரிந்ததும் முகத்தை சுளித்து அரவிந்தையும் அவந்திகாவையும் பார்த்து, நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள். இது அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அவர்களை முந்திக் கொண்டு மாதவி கேட்டுவிடவும் அரவிந்தும் அவந்திகாவும் ஒரு நொடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்பு மாதவியை பார்த்த அரவிந்த், அம்மா நீங்க இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றான். அது வந்து நான் எதுக்கு வந்தேன்? நான் இங்க உங்க 2 பேரையும் பார்த்து நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்றாள். உண்மையில் மாதவியை இப்போது பார்ப்பதற்கு ஒரு குழந்தை போல்தான் இருந்தது. மாதவியின் முகத்தில் தெரிந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. அவள் கஷ்டப்பட்டு தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்க அரவிந்த் இரு பெண்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு மேல் அங்கு நிற்க விரும்பாத மாதவி வேகமாக தன் கையை அசைத்துவிட்டு, அப்போ ஓகே நான் தூங்க போறேன் என்று சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அவந்திகா சிரித்து கொண்டே அவளுக்கு தலையசைத்தாள். அதே நேரம் அரவிந்த் தன் அம்மாவையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கவும் அவனை திரும்பி பார்த்த மாதவி, அரவிந்த் நீ ஏன் என்னோட ரூம்ல கொண்டு போய் டிராப் பண்ண கூடாது என்றாள். இதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்பும் வந்தது. அதே நேரம் அவள் கொஞ்சம் அதிர்ந்தும் போனாள். 2 அறைகளுக்கும் நடுவே இருந்த கொஞ்ச தூரத்தை வெறித்து பார்த்தாள். அவர்கள் அறைக்கும் மாதவியின் அறைக்கும் 2 மீட்டர் தான் இருந்தது.